Hi friends, welcome to RamAnis Atrocities. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வலுவும் எடையும் தரக்கூடிய ஹெல்த்தி மிக்ஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது 100 கிராம் கேழ்வரகு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கோம். 100 கிராம் ராகிக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை இதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துருக்கோம். 5 பாதாம், 5 முந்திரி, 2 ஏலக்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் வேர்க்கடலை இதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் பச்சை பயிறு சேர்க்க போகிறோம். இதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். நாம் எடுத்துக்கக்கூடிய அளவு குழந்தைங்களுக்கு 1 வீக் வரைக்கும் தாராளமாக வரும். இப்போ நாம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு டைட்டான மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்னால் அடிக்கடி செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியாக அதிகமாக போட்டு நீங்கள் ஒரு பெரிய டப்பாவில் 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு தடவை நீங்கள் கொடுத்துருங்க. செர்லாக் மாதிரி கிளறியும் கொடுக்கலாம். இல்லை 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்குன்னா பாலில் நீங்கள் ஆற்றி கொடுங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது இந்த பவுடரு. குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் நல்ல உடல் எடையோடையும் சூப்பராக இருப்பாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.